இந்த சோமவார வழிபாடு அப்படி என்னம்மா விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சோமவார விரதத்துக்கு பலன் நீங்க இருந்து பாருங்க. நான் சொன்னா உங்களுக்கு தெரியாது. கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே நித்தமும் நிலைவாசல்ல 2 தீபம் ஏத்துங்க. சரிம்மா அந்த விரதம் இருக்கணும்னு சொல்றீங்க, இதை எப்படிமா இருக்கிறது அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. வாராகி டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். நம்ம இப்ப பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான பதிவுன்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப அருமையான மாதம். இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம். தமிழ் மாதங்களிலேயே கார்த்திகை பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? சரணகோஷம் போடுவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐயப்பனுக்கு மாலையிடுவது கூட நம்மளுக்கு என்னன்னா, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனின்னு சனியே சிறப்பா அமையல அப்படின்றவங்களுக்குலாம் இந்த சனி தோஷத்தையுமே போக்கி கொடுக்கக்கூடியது. அதை தாண்டி இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ரொம்ப விசேஷமானது. சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உரியது. இந்த கார்த்திகை மாதத்துலாம் என்ன வரும் பாருங்க, நம்மளுக்கு இதில் தான் பரணி தீபம் வரும். அதே போல் கார்த்திகையில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமியும் விசேஷம். ஒரு சிலர் கார்த்திகை முதல் நாளே காவேரியில் நீராடுவாங்க, முடவன் முழுக்குன்ட்டு. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த கார்த்திகை மாதத்தில் புண்ணிய நதிகளில் நீராடுவதும் நம்ம பாவ கணக்குகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி திருக்கார்த்திகை தீபம் மிக சிறப்பு பெற்றது. பௌர்ணமியும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று கூடி வரும் இல்லையா, இந்த நாளும் ரொம்ப சிறப்பானது. இந்த மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை, இந்த கார்த்திகை மாதமே ரொம்ப சிறப்பு. அதில் வரக்கூடிய திங்கட்கிழமைக்கு தான் சோமவாரம் பேரு. ஏன்னா திங்கள், சோமன் இதெல்லாம் சந்திரனை குறிக்கக்கூடியது. இந்த சோமவார வழிபாட்டிற்கு அப்படி என்னம்மா விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சோமன்னா சந்திரன், சந்திரனுடைய இன்னொரு பெயர் தான் நம்மளுக்கு சோமன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சந்திரன் என்ன பண்றாரு, நிறைய ஒரு சாபம்லாம் அவருக்கு வந்துருது. ஏன்னா தட்சனுடைய பெண்கள் எல்லாம் கட்டிக்குவாரு. கட்டிக்கிட்ட பிறகு அவர் என்ன பண்ணுவார், 27 பெண்கள் இல்லையா, அதில் எப்பவும் ரோகிணி கிட்ட தான் சந்தோஷமா இருப்பார். மற்ற பொண்ணுங்கள்லாம் போய் அப்பா கிட்ட அழும், அப்பா எங்களை கவனிக்கவே மாட்டாருப்பா, எப்போ பாரு ரோகிணி கிட்ட தான்ப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே தட்சன் எவ்வளோ சொல்லுவார், சந்திரன் கேட்க மாட்டாருன்னொன்னே அவர் சாபம் கொடுத்துருவார். அப்போ சந்திரன் அவனுடைய ஒளித்தன்மையிலிருந்து தேய்ந்து கீழே விழ போகிற நேரத்தில் அவன் சிவபெருமானை நோக்கி வேண்டுதல் வைக்கும்போது சிவன் ஓடோடி அவரை தூக்கி மடியில் வைக்கல, அவருடைய முடியில் வைத்து கொண்டார். அவர் தலையிலேயே பிறையாக சூடிக்கிட்டாரு. அப்படி சந்திரனுக்கு பல இடங்களில் அவனுக்கு விமோச்சனம் கொடுத்து பல வரங்களை கொடுத்ததுனால சந்திரன் சொல்றாரு, ஐயா நீங்க எனக்கு இவ்வளவு ஒரு நல்ல வரம் கொடுத்து எனக்கு இந்த அளவுக்கு சிறப்பு கொடுத்துருக்கீங்க, மக்களுக்கும் இந்த பலனை அடையணும் அப்படின்னு கேட்டதுனால இந்த சோமவார விரதம் சிறப்பு பெறுகிறது. அதை தாண்டி இந்த சோமவார விரதம் இன்னும் எப்படி சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானே சொல்லியிருக்காரு, இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரத்தில் என்னை வழிபடும் பொழுது மிகச் சிறப்பான பலன்களை பெறுவீங்கன்னு. ஏன்னா 63 திருவிளையாடல் புராணங்கள்ல நமக்கு சேர சோழ பாண்டியர்கள் என்று சொல்லக்கூடிய மூவேந்தர்களுக்கு இக்கட்டான சூழல் பிரச்சனைலாம் வரும்பொழுது சிவபெருமான் சொல்லியிருக்காராம், இந்த காலகட்டம் நீங்க என்னை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் நடக்கணும் பொழுது அந்த நாட்டில் நிறைய இந்த பஞ்சங்கள், தண்ணீர் பஞ்சம்லாம் வரும்பொழுது இவங்க சிவனை நோக்கி வழிபடும் பொழுது அவங்களுக்கு முழுமையான கருணையை அவர் தந்து அந்த மழை பொழிந்து அவங்களுக்கு மாறி மும்மாறி பொழிஞ்சாதானே நம்ம வாழ்க்கையில நல்ல சீரும் சிறப்பு இருக்கும். விவசாயம் செழிக்கணும் இல்லையா, அப்படி அந்த விவசாயம் செழிக்கிறதுனால அவங்களுக்கு மிகச் சிறப்பான அந்த நாட்டு மக்களுமே நல்லா சந்தோஷமா இருந்தாங்க. அப்படிப்பட்ட சிவனே சொன்ன மிகச் சிறப்பான ஒரு விரத முறை தான். ஏன்னா சிவனுக்கு 8 வகையான விரத முறைகள் இருந்தாலும் இந்த சோமவாரம் இருக்கக்கூடிய இந்த விரதத்திற்கு ரொம்ப அற்புதமான பலன் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த கார்த்திகையில் வரக்கூடிய சோமவாரத்தில் முருகப்பெருமானை வழிபடுவதும் அதி விசேஷமானது. ஏன்னா கார்த்திகை பெண்கள் தான் முருகப்பெருமானை வளர்த்தாங்க.
அதே போல எப்படி சிவன் வந்து இறப்பும் பிறப்பும் இல்லையோ, அதே போல முருகனும் இறப்பும் பிறப்பும் இல்லாதவர். அதனால இந்த கார்த்திகை சோமவாரத்தில் நம்ம சிவனை வழிபடுவதோடு மட்டும் அல்லாமல், முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது அளவற்ற பலன்களை வந்து நம்ம அற்புதமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிறும் வந்து இந்த தம்பதியர்கள்லாம் பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா? அவங்கெல்லாம் வந்து உமா மகேஸ்வர விரதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளும் பொழுது, அம்மா எங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கு இருக்க முடியாது, நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம், எங்களுக்கு லீவு கிடைக்கிறது இந்த ஒரு நாள் தான், ஒரு சிலர்லாம் எண்ணுவீங்க. இயன்றவர்கள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது கணவன் மனைவி ஒற்றுமை வந்து கூடும். அப்படி இல்லை இந்த சோமவாரத்தில் இருக்கக்கூடிய 5 திங்கட்கிழமை இந்த முறை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5மே வந்து சோமவாரத்திலேயே வந்துருச்சு. முதல் கார்த்திகை 1 வந்து திங்கட்கிழமையில பொறந்ததுனால, இந்த கார்த்திகை மாதம் 5 சோமவாரமே வந்துருது. இந்த சோமவார விரதம் வந்து 5 வாரங்கள் இருப்பது தான் சிறப்பு. ஏன்னா, பஞ்சாட்சரம் இல்லையா? அதனால வந்து நம்ம 5 நாட்கள் இந்த சோமவார விரதம் கடைபிடிக்கும் பொழுது, நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் தீரும். ஏன்னா, சிவ வழிபாடே கர்ம வினையை தீர்த்து தரும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு வருடம் இது மாறுபடும். ஏன்னா, கார்த்திகை 4 வாரம் வரும். ஏன்னா வந்து திங்கட்கிழமையிலே இந்த மாதம் பொறந்தனால, இந்த வாட்டி 5 வாரம் வருது. திங்கட்கிழமை மாதம் பொறக்கலன்னா 4 வாரம் வரும். அப்ப நம்ம வந்து மார்கழியில வர முதல் வாரத்தோட சேர்த்து 5 வாரமாக கணக்கெடுத்து நம்ம வழிபடுவதும் உண்டு. இந்த முறை நமக்கு இறைவனுடைய சிறப்பான ஒரு அருளாசினை சொல்லலாம். இந்த பதிவு பார்க்கும்போது நீங்க வந்து 2வது வாரத்துல இருந்து நீங்க விரதத்தை மேற்கொள்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு 2, 3, 4, 5 இந்த வாரங்கள்ல நீங்க சிவபெருமான நினைத்து விரதம் இருக்கும்பொழுது என்ன பலன்கள் கிடைக்கும்? திருமண தடை நீங்கும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். உடல் ஆரோக்கியம் பெறும். அதே போல உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் அவர் தீர்த்து கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு 24ஆம் தேதி பூராட நட்சத்திரமாவே வரும். 24 11 2025 அன்று திருமணத்திற்கான வேண்டுதல்களையும் தம்பதியர் ஒற்றுமைக்காகவும் தாராளமாக பிரார்த்தனை செய்துக்கலாம். குழந்தை இல்லாதவங்க கூட அன்னைக்கு அதை நினைத்து சோமவார விரதத்தை பின்பற்றி கொள்ளலாம். அதே போல அடுத்து வந்து 1/12/2025 அன்று வரக்கூடியது வந்து புதனுடைய நட்சத்திரமாவே வரும். ரேவதி நட்சத்திரம் அன்று வந்து வழிபடும் பொழுது நல்ல கல்வி முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 8/12/2025 அன்று பூச நட்சத்திரம் வரும். அன்று வந்து நம்மளுக்கு நீண்ட நாள் ஆரோக்கிய குறைபாடு இருக்குமா, எனக்கு பிணியால பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றவங்க ஈசனை நினைத்து வழிபடும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 15/12/2025 அந்த கார்த்திகை 29 அதோட 5வது வாரம் வந்து உங்களுக்கு நிறைவாகும். அன்று வந்து உங்களுக்கு சித்திரை நட்சத்திரமாவே வரும். உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் போய் உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து பலன்களும் மிக சிறப்பாக நடைபெறும். இந்த 3 வாரமும் தவற விட்டவங்களாம் இந்த கடைசி வாரத்தை வந்து நீங்க பின்பற்றி கொள்ளலாம். இந்த சோமவார விரதத்திற்கு பலன் வந்து நீங்க இருந்து பாருங்க. நான் சொன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. இதெல்லாம் வந்து அனுபவத்தில் கண்ட உண்மை. உங்களுக்கு அவ்வளோ ஒரு மன நிறைவையும், அளவில்லா பலன்களையும் தரும். சரிம்மா அந்த விரதம் இருக்கணும்னு சொல்றீங்க. இதை எப்படிம்மா இருக்கிறது? அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு திங்கட்கிழமை வந்து நீங்க விடியற் காலையில எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்களோ, எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள ஒரு 5:30 மணிக்குள்ள எழுந்துருங்க. எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு, நீங்க வந்து வீட்ல வந்து லிங்கம் இருந்தா, லிங்கத்திற்கு ஒரு தண்ணி ஊத்தி, ஒரு பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணுங்க. அப்படி இல்ல சிவன், பார்வதி, விநாயகர், பிள்ளையார் இருக்க படமா இருந்தா அதற்கு பூவெல்லாம் போடுங்க. ஒரு வில்வத்தால வந்து அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு 108 நாமாவளி சொல்லுங்க. வெத்தலை பாக்கு, பழம் இதெல்லாம் வைங்க. முருகருடைய வழிபாடும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். முருகருக்கு ஷட்கோண தீபம் ஏத்துவது. விரதம் இருக்கிறோம். விரதம் இருப்பதெல்லாம் உங்களுடைய தேவை, உடல்நிலை, சூழல் இதெல்லாம் பொறுத்து. உங்களுக்கு வந்து ஒரு இளவயதா இருக்கிறீங்க, திருமணம் நடக்கணும்னா நீங்க பட்டினி விரதம் இருக்கலாம். இல்லம்மா நாங்க ஆரோக்கிய குறைபாடால மாத்திரை மருந்து எடுத்துக்கிறோம்னா நீங்க வந்து எளிமையான உணவுகளை வந்து உட்கொண்டுக்கலாம். உங்களுக்கு காலையில இருந்து நீங்க வந்து நம்ம இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி நம்ம எழுந்து பூஜைலாம் பண்ணிடுறோம் இல்லையா? நம்ம அப்போ பண்ணி நம்மளுக்கு முருகனுக்கு வேண்டுதல் இருக்கிறவங்க ஷட்கோண தீபம் ஏத்திருங்க. ஷட்கோண தீபம் எடுத்து வேல்மாறலோ, கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதோ, சிவபுராணம் படிக்கணும். இந்த காலகட்டம் சிவபுராணம் படிப்பது, தேவாரம் பாடுவது, அதேபோல திருவாசகம் பாடுவது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகான்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பாடும்பொழுது அப்படியே நம்ம மனமே வந்து ரொம்ப அமைதியாயிடுமா. இந்த சோமவாரம் விரதம் இருக்கிறவங்கலாம் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து விரதம் இருந்துருங்க. ஏன்னா இந்த சோமவாரம்
சந்திரனுக்குரியதுன்றதுனால சந்திரன் உங்களுக்கு சிறப்பா இல்ல, 6, 8, 12ல இருக்கிறாரு, செய்றாரு அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது மிக சிறப்பான பலனை தரும். ஒரு மனசு சம்பந்தமான பிரச்சனை இருக்குது, இல்ல டிப்ரஷன்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கவங்க கூட இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். இப்ப காலையில இருந்து இருக்கிறீங்க. ஒரு சிலர் வந்து உப்பில்லாத உணவுலாம் எடுத்துக்குவாங்க. உப்பில்லாம பால் சாதமோ, தயிர் சாதமோ கூட எடுத்துக்கலாம். இந்த விரதத்த அப்படியே தொடர்ந்து இருந்து மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றி நம்ம வந்து ஈசனுக்கு வழிபட்டு, ஒரு சிலர் வந்து டிஃபனோட முடிச்சுக்குவாங்க. ஒரு சிலர் வந்து படையல் போட்டு சாப்பிடுற வழக்கமும் உண்டு. உங்களுக்கு எப்படி வசதியோ, உங்களுக்கு சூழலுக்கு ஏற்றார் போல பின்பற்றி, நீங்க இந்த விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம். இந்த விரதம் இருக்கும்பொழுது, நீங்க வந்து தான தர்மம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. ஒரு ஆரோக்கிய குறைபாட்டுக்கு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அதே போல ஒரு ஆரோக்கிய குறைபாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரைக்கு உதவி செய்வது, இல்ல ஒரு திருமணம் நடக்கணுன்றவங்க, நம்ம வயதான சுமங்கலிகள நம்ம அம்மா, அப்பாவே தம்பதியரா இருந்தா, அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது. அப்படி இல்ல, எனக்கு அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க, அப்பா மட்டும் தான் இருக்கிறாங்க அப்படின்றவங்க, ஒரு வயதான தம்பதியர்கிட்ட போயி, அவங்களுக்கு ஒரு அன்னதானம், இல்ல உங்களால முடிந்த மங்கள பொருட்களை குடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது. இப்படி நம்ம தேவைகள் எதுவோ, அதற்கேற்றாற் போல தான தர்மம் பண்ணும்பொழுது, நம்ம இன்னும் வந்து அதற்கான பலன்களை வந்து அருமையாக பெற்றுக்கொள்ளலாம். அதை தவிர இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் ஐஸ்வர்ய ஈஸ்வர், அதாவது சிவபெருமான் தான் செல்வத்துக்கு அதிபதி. குபேரனுக்கும் மகாலட்சுமிக்கும் நிதியை தந்தவர். இந்த நாள்ல வியாழக்கிழமையில நம்ம சிவனை நினைத்து, இந்த ஐஸ்வர்ய ஈஸ்வரன் அவர் பணம் கொட்டுவாரு. கீழே வந்து மகாலட்சுமியும் குபேரனும் இருப்பாங்க. அந்த படம் இருந்தா பாருங்க. அப்படி இல்ல, சாதாரண சிவபடத்திலேயே வில்வத்தால அர்ச்சனை பண்ணணும். இந்த காலகட்டம் ஒரு வில்வத்தால அர்ச்சனை பண்ணனா கோடி புண்ணியமா, 1000 மலர்களால அர்ச்சனை பண்ணதுக்கு சமானமா. அதனால வில்வ தளத்தை எப்படி இருந்தாலும் வாங்கி அர்ச்சனை பண்ணுவது, இந்த ஐஸ்வர்ய ஈஸ்வருக்கு துளசியால் அர்ச்சனை பண்ணுவது, ஒரு தேன் நிவேதனமா தேன் வைப்பது, இல்ல சர்க்கரை பொங்கல், அதிரசம் எதுவுமே இல்லைன்னா உலர்பழங்கள், கல்கண்டு இதை வைத்தாலே போதுமானது. வழிபாடு ரொம்ப எளிமையானது. ஒரு வெத்தலை பாக்கு, பழம், ஒரு பால் காய்ச்சி வச்சு நாட்டு சர்க்கரை போடுறாங்கன்னா இறைவன் வந்து ஆத்மார்த்தமா எடுத்துக்குவாரு. நம்மளுடைய மெய்யன்பு பக்தி தான் வேணும். மாலை எப்படி இந்த விரதத்தை முடிக்கணும், இதெல்லாம் நம்ம நெய்வேத்தியமா வச்சிடறோம். மாலை இதெல்லாம் வச்சு முடிக்க போறோம். மாலை என்ன பண்ணோம்னா 6 மணிக்கு மேல, இப்ப 5:30 மணிக்கெல்லாம் வாசல் கோலம் போட்டுட்டு 6 மணிக்கு நிலைவாசல்ல 2 வாசலுக்கு வெளியே கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே நித்தமும் நிலைவாசல்ல 2 தீபம் ஏற்றணும். அதற்கப்புறம் பூஜை அறையில வந்து நீங்க வந்து நெய் தீபம் ஏற்றுவதோ, ஷட்கோண தீபம் முருகனுக்கு ஏற்றுவதோ, அதெல்லாம் அவரவர் வசதிப்படி நீங்க பின்பற்றி கொள்ளணும். இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த சோமவார விரதம் உங்களுக்கு மிகச் சிறப்பான பலனை தரும். இந்த விரதம் இருப்பதோடு மட்டும் இல்லாம இந்த நாட்கள்ல தர்மம் தர்மம் வந்து கேட்காம கொடுப்பது, அதுதான் வந்து தானமா நம்ம கொடுக்க போறோம். உங்களால் இயன்ற தான தர்மங்களையும் பண்ணி இறை வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது இந்த தீப வழிபாட்டுக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. தீபம் தான் நம்மளுடைய கர்மாவை குறைக்கும். சிவம் தான் வந்து நம்மளுக்கு வந்து மங்களம். மங்களம்னாலே நன்மை. அப்ப சிவனுக்கு எப்போ வந்து நன்றி, எதையும் எதிர்பார்க்காத இறைவனுக்கு நம்ம செலுத்தக்கூடியது என்ன? நன்றி, நன்றி, நன்றி. அந்த நன்றி தான் நம சிவாய என்று சொல்லக்கூடிய மந்திரம். அதனால இந்த சோமவார விரதத்தை சிறியவர் முதல் பெரியவர் வரை யார் வேணாலும் கடைபிடிக்கலாம். இது வந்து உங்க சூழலை பொறுத்துன்னு சொல்லியாச்சு. விரதம் அம்மா விரதம் இருந்தாதான் அந்த வழிபாடு பலிக்குமா அப்படின்ற ஐயெல்லாம் வேண்டாம். ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு நீங்க செய்யக்கூடிய வழிபாடு உங்களுக்கு அதிகப்படியான பலன்களை அற்புதமாக பெற்றுத்தரும். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரத்தில் ஒவ்வொரு ஆலயத்திலையும் சிவாலயங்கள்ல வந்து சங்காபிஷேகம் நடைபெறும். 108 1008ன்னு அதை காண்பது ரொம்ப வந்து சிறப்பான புண்ணியங்களையும் கோடி பலன்களையும் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்க இல்லங்கள்லயே சங்கு இருக்குது அப்படின்றவங்க நம்ம லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த சங்குல வந்து தூய்மையான நீர், அதில் 1 ரூபா காயின் பூ போட்டு வச்சுட்டு அதில் 108 நாமாவளி நம்மளுக்கு சிவனுடைய நாமத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தால் அபிஷேகம் பண்ணும்பொழுது நம்ம பாவங்கள் கரைந்து அதிகப்படியான புண்ணிய பலன்கள் நம்மை வந்து சேரும். அதனால வந்து இந்த வழிபாட்டை தவறாமல் பின்பற்றுங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோரலட்சுமி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.